ஆன்மீக யதார்த்தம் உங்களை ஒரு உன்னதமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் இந்த பயணம் உங்கள் அறிவாற்றலையும் சந்தோஷங்களையும் விரிவாக்கும். இந்த பயணம் ஆன்மீக யதார்த்தம் தியானம் மற்றும் தியான அனுபவங்களை பற்றியதே. இதை காணும் பொழுது மன அமைதியுடன் பாருங்கள். அதன் ஓட்டத்தில் உங்களை ஐக்கியமாக்கி பாருங்கள். ஆராய்ச்சியில் ஈடுபடாதீர்கள். அதற்குள் முற்றிலுமாக இருத்தல் அவசியம். ஏதாவது மாற்று எண்ணங்கள் தோன்றினால் ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள். அதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காகவே. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு துகள். நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடைய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சுய அறிவும் பிரபஞ்ச சக்தியை பற்றிய அறிவும் வேண்டும். இப்பொழுது நாம் பிரபஞ்ச சக்தியை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு சக்திதான் பிரபஞ்ச சக்தி. இந்த சக்திதான் பிரபஞ்சத்திற்கும் கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அணுக்களுக்கும் இடையேயான இணைப்பு பாலம் என்று கூறலாம். இந்த சக்திதான் ஒவ்வொன்றுக்கும் இடையேயான இடைவெளியில் நிரம்பியுள்ளது. பிரபஞ்சத்தை வரிசைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் வைத்திருப்பதும் இந்த சக்திதான். பிரபஞ்ச சக்தி என்பது உயிர் சக்தி. நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த உதவும் சக்தியும் இதுதான். நமது ஆன்மாவை விரிவடையச் செய்யவும் இந்த பிரபஞ்ச சக்தியால் முடியும். பிரபஞ்ச சக்திதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்முறைகளுக்கும் பணிகளுக்கும் ஆதாரம். குறைந்த அளவு ஆழ்ந்த உறக்கத்திலும் பூரண அமைதியிலும் இந்த சக்தியை பெறலாம். நமது அன்றாட பணிகளுக்கு இந்த சக்தியைத்தான் பயன்படுத்துகிறோம். பார்ப்பதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு, யோசிப்பதற்கு மற்றும் நம் உடலின் எல்லா செயல்களுக்கும் பிரபஞ்ச சக்தியைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். உறக்கத்தின் பொழுது நமக்கு கிடைக்கும் குறைவான பிரபஞ்ச சக்தி நம்முடைய அன்றாட பணிகளுக்கு போதுமானதாக இல்லை. அதனால்தான் நாம் களைப்படைந்து சோர்வடைந்து ஒருவித பதட்டத்துடன் காணப்படுகிறோம். இதன் காரணமாகத்தான் மனசோர்வு, உடல் உபாதைகள் மற்றும் எல்லாவித நோய்களுக்கும் ஆளாகிறோம். இந்த அவஸ்தைகளிலிருந்து நாம் வெளிவர நமக்கு இன்னும் அதிகமாக பிரபஞ்ச சக்தி தேவைப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் எடுத்துச் செல்ல தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை பெற தேவைப்படுகிறது. நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் முழு ஈடுபாட்டுடன் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தேவைப்படுகிறது. நம்முடைய அறிவாற்றலை அதிகரித்துக் கொள்ளவும் இறுதியாக நம்முடைய உள்ளுணர்வை பரந்த நோக்கத்தில் காணச் செய்யவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியை அபரிவிதமாக பெற முடியும்.
தூக்கம் விழிப்புணர்வற்ற தியானம், தியானம் விழிப்புணர்வான தூக்கம். தூக்கத்தின் பொழுது குறைந்த அளவுதான் பிரபஞ்ச சக்தியை பெற முடிகிறது. தியானத்தில் ஈடுபடும் பொழுது அபரிவிதமான சக்தியை பெற முடியும். இந்த சக்தி நம்முடைய உடல், மனம் மற்றும் அறிவுத்திறனை பல மடங்கு விரிவடையச் செய்கிறது. நம்முடைய 6வது அறிவின் கதவு திறக்கவும் விரிவடையவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் அதீதமான சக்தி நம்மை சந்தோஷப்படுத்தும், நம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், முழு மனநிறைவுடன் காணப்படுவோம். மேலும் பல சிகரங்களை தொடச் செய்யும். தியானம் என்பது வேறு ஒன்றுமில்லை, விழிப்புணர்வுடன் நமக்குள் நாம் செல்லும் பயணமே தியானம். தியானம் என்பது ஒரு பயணம். தியானத்தின் பொழுது நாம் நம் உடலிலிருந்து மனதிற்கு பயணிப்போம், மனதிலிருந்து அறிவாற்றலுக்கும், அறிவாற்றலிலிருந்து நமக்குள், பின்பு அதையும் தாண்டி. தியானம் மேற்கொள்ள முதலில் நம் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட செயல்களை நிறுத்த வேண்டும். அதாவது உடல் அசைவுகளையும், பார்ப்பது, பேசுவது, யோசிப்பது போன்ற செயல்களையும். தியானம் செய்யும் முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தியானத்திற்கு முக்கியமானது அமரும் நிலை. எந்த முறையிலும் அமர்ந்து கொள்ளலாம், நமக்கு சௌகரியமான முறையில். அதே சமயத்தில் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்வது முக்கியம். தரையில் அமர்ந்து கொண்டோ அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ தியானம் மேற்கொள்ளலாம். நமக்கு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய வசதியாக உள்ளதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்யலாம். வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். கால்களை சப்பனமிட்டுக் கொள்ளுங்கள். 2 கைகளின் விரல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள். அமைதியாக சகஜமாக உட்காருங்கள். உங்கள் முழு உடலையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். மனதையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். கால்களை பின்னி விரல்களை கோர்த்த நிலையில் நமக்கு ஒரு சக்தி வளையம் உருவாக்கப்படுகிறது. கண்கள்தான் நம் மனதின் கதவுகள். அதனால் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம். மந்திரம் உச்சரிப்புகள், வேறு உச்சரிப்புகள் மனதின் வேலை. அதனால் இவைகளை நிறுத்த வேண்டும். நம்முடைய உடல் முற்றிலும் சகஜ நிலையில் இருக்கும் பொழுது நமது உள்ளுணர்வு அடுத்த நிலைக்கு பயணம் செய்யும். மனம், அறிவாற்றல். மனம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அது எண்ணங்களின் புதையல். நமது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு எண்ணற்ற கேள்விகள் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதிற்குள் எழுந்தபடியே இருக்கும். மனதை, அறிவாற்றலை கடந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். நமது ஆன்மாவின் இயற்கையான குணம் கவனித்தல். இதனால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். மூச்சு விடுவதை ஒரு செயலாக எண்ணி செய்யக்கூடாது. காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் நமக்கு தெரிந்து நடக்கக்கூடாது. மூச்சுக்காற்றை சுவாசிப்பதும் வெளியேற்றுவதும் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும். நம்முடைய இயற்கையான சுவாசத்தை கவனித்தல் மட்டுமே போதுமானது. இதுதான் முக்கியம். இதுதான் நம் எண்ணங்கள் சிதறாமல் இருக்க சிறந்த வழி. எண்ணங்களுக்கு பின் ஓடாதீர்கள். கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும்
எண்ண அலைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். நம்முடைய சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். இயற்கையான சுவாசத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். சுவாசத்துடன் மட்டுமே இருங்கள். அப்பொழுது நமது எண்ண அலைகளின் அளவுகள் குறையும். மெதுவாக நமது சுவாசத்தின் அளவு குறைந்து சிறியதாகிவிடும். இறுதியில் சுவாசத்தின் அளவு மிகவும் குறைந்து நம் புருவங்களுக்கு இடையே ஒரு ஒளிக்கீற்றைப் போல திடப்படுத்திக் கொள்ளும். இந்நிலையில் ஒருவருக்கு சுவாசமும் இருக்காது, எண்ணங்களும் இருக்காது. எண்ணங்களற்ற நிலையில் இருப்பார். இந்த நிலையைத்தான் முழுமையான முக்தி நிலை என்றோ அல்லது எண்ணங்களற்ற நிலை என்றோ கூறுகிறோம். இதுதான் தியான நிலை. இந்த நிலையில்தான் பிரபஞ்ச சக்தி அருவி போல் நமக்குள் பாயும். தியானம் அதிகமாக செய்வதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக கிடைக்கப் பெறும். பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் சக்தி வடிவத்தின் மூலமாக பாயத் துவங்கும். இதை தெய்வீக வடிவம் என்றும் கூறலாம். எழுபத்து 2,000 நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் கொண்டு உடல் முழுவதும் இந்த சக்தி வடிவம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த சக்தி குழாய்கள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்துதான் தொடங்குகின்றன. இந்த பகுதியை பிரம்மரந்திரம் என்றும் கூறுவர். இந்த சக்தி குழாய்கள் நம்முடைய உடல் முழுவதும் செடிகள், வேர்கள் மற்றும் இளம் கிளைகள் போல பரவி கிடக்கும். சக்தி வடிவம் நம் வாழ்க்கையின் அடிப்படை வடிவம். சக்தி வடிவம்தான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூல காரணம். ஏன், நாம் வாழ்வதற்கும் அதுதான் மூலம். நம்முடைய சக்தி வடிவம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தியானத்திலும் பிரபஞ்ச சக்தியை பெறுகிறது. இந்த சக்தியைத்தான் நமது உடலும் மனமும் தனது அன்றாட பணிகளான பார்ப்பதற்கும், பேசுவதற்கும், கேட்பதற்கும், யோசிப்பதற்கும், மற்ற செயல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த செயல்கள் அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் வைத்துத்தான் நடைபெறுகிறது. நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அளவு நமது எண்ணங்களை பொறுத்ததுதான். எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி பாயும் அளவு குறைக்கப்படுகிறது. நமது எண்ணங்கள் தான் பிரபஞ்ச சக்தியின் பாய்ச்சலுக்கு தடுப்புச் சுவர் போடுகிறது. பிரபஞ்ச சக்தியின் வருகை குறைய குறைய நமது நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் பழுதடைகிறது.
இதன் காரணமாக புலப்படாத வெற்றிடம் நம் சக்தி வடிவத்தில் தோன்றுகிறது. இது நாளடைவில் நம்முடைய உடலில் நோயாக மாறும். மொத்தத்தில் நம்முடைய உடலில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம் உடலில் போதிய அளவு பிரபஞ்ச சக்தி இல்லாததுதான். தியானத்தின் மூலம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோம். இந்த சக்தி குழாய்கள் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் முழுவதும் பாய்கிறது. அதிகமாக பாயும் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சக்தி குழாய்களை சுத்தப்படுத்தி அதற்குள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தகர்த்தெறிகிறது. நமது வெற்றிடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டால் நம் நோய்களிலிருந்து நாம் வெளிவரலாம். அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி நம் பிரம்மரந்திரத்தில் பாயும் பொழுது நம் தலைப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணரலாம், அல்லது நம் உடல் முழுவதும் பாரமாகி விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சக்தி குழாய்கள் சுத்தப்படுத்தப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித அரிப்புத்தன்மையோ வலியோ ஏற்படக்கூடும். சில சமயங்களில் உடலின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வலி ஏற்படும். இந்த வலிகளுக்கு எந்தவித மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் அதிகமான தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த வலிகள் காணாமல் போகும். தியானத்தின் மூலம் நாம் அதிக பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ள நம்முடைய உடல் உபாதைகளிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நாம் வெளிவரலாம். இப்பொழுது பிரமிடு மற்றும் பிரமிடு சக்தியை தெரிந்து கொள்வோம். பிரமிட் வடிவம்தான் மிக திடமான வடிவம். பூமி பந்தில் இந்த வடிவத்தில் மிக அதிகமான பிரபஞ்ச சக்தியை பெற முடியும். 52 டிகிரி 51 நிமிட கோணங்கள் தான் இந்த பிரமிடுகள் வடிவமைக்கப்படுகின்றன. அந்த கோணம்தான் மிக அதிகமான பிரபஞ்ச சக்தியை பிரமிடுக்கு பெற்றுத் தருகிறது. எந்த விதமான பொருட்களை வைத்துக் கொண்டும் பிரமிடுகளை வடிவமைக்கலாம். வடிவமைக்கப்பட்ட பிரமிட் பொருட்களுக்கும் நாம் பெறப்போகும் பிரபஞ்ச சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பிரமிட் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை சரியான வரிசைகளை கொண்டு வடிவமைக்கப்படுகிறது. பிரமிட் அடிவாரத்திலிருந்து 1/3 பகுதி மேலிருக்கும் பகுதியில்தான் பிரபஞ்ச சக்தி அளவுக்கு அதிகமாக பாயும். இந்த பகுதியை மன்னர் அறை என்று கூறுவர். அதிகபட்சமான பிரபஞ்ச சக்தி இந்த மன்னர் அறையிலிருந்துதான் கிடைக்கப்பெறும். பின்னர் பிரமிடுகளின் மற்ற பகுதிகளுக்கும் பிரபஞ்ச சக்தி பரவும். ஒரு கிறிஸ்டலை பிரமிடின் உச்ச பகுதியில் பொருத்தினால் உள்ளே பாயும் பிரபஞ்ச சக்தி பல மடங்கு பெருகி பிரமிடு முழுவதும் சீராக பாயும். பிரமிடுக்குள் அமர்ந்து தியானித்தால் தியான நிலை 3 மடங்காக பெற முடியும். பிரமிடுக்கும் நமக்கும் அடுத்த நிலையில் உள்ளவரோடு தொடர்பு கொள்ள உதவும்.
தியானத்தின் எல்லாவித அனுபவங்களையும் பிரமிடுக்குள் தியானித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பல வழிகளுக்கு காரணம் கிடைக்கும். நாம் இதுவரை பார்த்து வந்ததை மீண்டும் ஒரு முறை அலசுவோம். தியானம் ஆன்மாவுக்குள் செல்லும் பயணம். இதற்காக நாம் நம் மனம் மற்றும் உடலை கடந்து செல்ல வேண்டும். வசதியான முறையில் அமர்ந்து கொண்டால் நம் உடல் முற்றிலுமாக சகஜ நிலையில் இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய உள்ளுணர்வை கடந்த நிலைக்கு செல்லலாம். நம்முடைய மூச்சு காற்றை கவனிப்பதன் மூலம் நம் எண்ணங்களை கடந்து செல்லலாம். நம் உடலும் நம் மனமும் அடுத்த நிலைக்கு கடந்து செல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தி நமக்குள் பாயும். பிரபஞ்ச சக்தி நம் உடலில் உள்ள உபாதைகளை களை எடுக்கும். இதன் காரணமாக மருத்துவத்தின் உதவியின்றி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். பிரபஞ்ச சக்தி அதிகம் பெறுவதன் மூலம் நமது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் அழுத்தத்திலிருந்தும் படபடப்பிலிருந்தும் விடுபடலாம். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க மனம் சாந்தமடையும். பல புதிய இடங்கள் கிடைக்கப் பெறும். இதன் மூலம் நமது ஞாபக திறனும் அதிகரிக்கும். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க நமது புரிதலின் அளவு அதிகரிக்கும். ஒருவருக்கும் மற்றொருவருக்குமான உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தியானம் நம் குடும்ப வாழ்வில் சுகங்களை அதிகரிக்கும். மனதில் அமைதி பெறும். திடமான உடல்நிலையும் நிம்மதியையும் தியானம் பெற்றுத்தரும். நம் உடலை எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க தியானம் உதவும். இந்த அதிசயங்களை பெறவும் மேலும் கிடைக்கவும் தியானம் அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் அமர்ந்து கொண்டு தியானிக்கலாம். ஒரு நாளில் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். பயணத்தின் பொழுதும் கூட. தன்னுடைய வயது ஒத்த நேரத்திற்கு தியானம் மேற்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு 30 வயது மனிதன் தியானம் செய்ய வேண்டுமானால் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது தொடர்ந்து தியானிக்க வேண்டும். தியானம் செய்ய குடும்ப வாழ்விலிருந்து விலகிட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும். சிறுவர்கள் தியானித்தால் சிறந்தவர்கள். 5 வயதிலிருந்து தியானம் செய்யலாம். தியானம் பழகுவதற்காக ஒரு குருவையோ அல்லது ஆசானையோ தேடி போக வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்குள்ளேயே ஒரு குரு, ஆசான் விற்றிருக்கிறார். உங்கள் சுவாசம்தான் உங்கள் குரு. உங்கள் சுவாசம்தான் உங்கள் ஆசான். இது அனைவருக்கும் பொருந்தும்.